Dear NEET aspirants, you are watching NEET Cognition channel. Human respiratory system NEET based important MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷன். நான் டைரெக்டாக சாய்ஸஸை சூஸ் பண்ணுற போகிறதில்ல, உங்களுக்கு ஏன் அந்த சாய்ஸை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க போகிறேன். பிகாஸ் யூ ஹேவ் வெரி ஷார்ட் டைம் ஃபார் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கும்போது உங்களுக்கு தியரி படிக்காதவங்களுக்கு தியரி கோ த்ரூ பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் தியரி படித்ததுக்கு திருப்பி ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் ஒரு சாய்ஸஸையும் சூஸ் பண்ண போகிறேன். Without fail you have to do all the MCQs in physiology. Undoubted ஃபுல்லாக எல்லா கொஷின் என்ன கொஷின் வந்தாலும் நம்ம அட்டம் பண்ணோம். அந்த அளவுக்கு you should be thorough with the physiology portion. Following is called as body's breathing system or gas exchange system of the body. Digestive system, respiratory system, excretory system and circulatory system. 4 choices. எல்லா MCQலையுமே கீ பாயிண்ட் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாடிஸ் ப்ரீத்திங் சிஸ்டம் ஆர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். இதுலேயே ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். ப்ரீத்திங் இஸ் ஈக்குவல் டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கேஸ் எக்ஸ்சேஞ்ச் என்ன கேஸஸ் ரிலேட்டட் நம்ம பாடி கூட அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டே கேஸஸ் தான். ஆக்சிஜனை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணிக்கிறோம் த்ரூ தி நோஸ். யூ இன்ஹேல் த்ரூ தி ட்ரக்கியா, இட் ரீச்சஸ் தி லங்ஸ். லங்ஸுக்கு போய் ஆல்வியோலாரில் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. தென் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி செல் மெட்டபாலிசம். செல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அதுலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடை திருப்பி லங்ஸ்லேருந்து ட்ரக்கியா வழியாக வந்து நேசல் கேவிட்டி கம்ஸ் அவுட் த்ரூ தி நோஸ். ஸோ இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் லீவிங் அவுட் தி கார்பன் டை ஆக்சைட் இஸ் கால்ட் ப்ரீத்திங் ஆர் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வித் தி அட்மாஸ்பியர். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய இந்த ஆர்கன்ஸ், அதாவது நோஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், தட் இஸ் தி த்ரோட் ரீஜன், தென் ஏர் என்டர்ஸ் தி லாரிங்ஸ், ட்ரக்கியா, லங்ஸுக்குள்ளே வந்தது என்னென்னா ஸ்மாலஸ்ட் டிவிஷன் இருக்குது, ஆல்வியோலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா. அந்த ஆல்வியோலையில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. பிளட் வெசல்ஸ்க்கும் ஆல்வியோலையும் நடக்குது. ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வாங்கிக்குது. தென் அகெயின் கார்பன் டை ஆக்சைடு கம்ஸ் த்ரூ தி ட்ரக்கியா, லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ், நேசல் கேவிட்டி டு தி நோஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். இந்த ஃபங்க்ஷனை பண்ணக்கூடிய இந்த எல்லா ஆர்கன்ஸையும் என்ன சொல்கிறோன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். So body's breathing system or gas exchange system of the body is otherwise called as the respiratory system of the body. Second question, respiration involves the following set of process, that is stages of respiration. என்னன்னு கேக்குறாங்க. First choice inspiration, exchange of gases, expiration. Second choice inspiration, aspiration, expiration. Third choice external respiration, internal respiration, expiration. Fourth choice none of the above. So in the question நம்ம first stages of respiration, that is external respiration or breathing, இதனோட stages நம்ம first ஒரு தடவை go through பண்ணிடலாம். Intake of oxygen or breathing in oxygen is called as inspiration or inhalation. So first stage என்ன உள்ள எடுத்துக்கிறோம் இல்லையா, அது வந்து inspiration, that is the first stage. செகண்ட், நம்ம ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணோம்னா என்ன ஆகுது, ஆக்சிஜன் ட்ரக்கியா வழியாக லங்ஸுக்கு ரீச் ஆகிட்டு இங்கே கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ஆல்வியோலையில் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் தி ஆல்வியோலை அண்ட் தி கெப்பிலரிஸ், சிஸ்டமிக் கெப்பிலரிஸ். அதாவது கெப்பிலரிஸ்ன்றது ஸ்மால் பிளட் வெசல்ஸ். அந்த பிளட் வெசல்ஸில் ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ஆல்வியோலை வாங்கிக்குது. தென் அகெயின் that is called exchange of gases. So first inspiration, second exchange of gases, third is expelling the carbon dioxide outside from the lungs. இந்த carbon dioxide லங்ஸ்ல இருந்து ட்ரக்கியாவுக்கு ரீச் ஆகிட்டு ட்ரக்கியால இருந்து நேசல் கேவிட்டி வழியா நம்ம breathe out பண்ணிடுறோம். That is called as expiration or exhalation. So 3 stages of breathing or external respiration is inspiration, exchange of gases and expiration. So first choice the correct answer, inspiration, exchange of gases and expiration. But rest of the choices நான் explain பண்ணிடுறேன் ஏன் சூஸ் பண்ணலன்னு. செகண்ட் சாய்ஸ் இன்ஸ்பிரேஷன், ஆஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். இல்லை ஆஸ்பிரேஷன்றது வந்து ஆக்சிடென்டல் ஸ்வாலோயிங் ஆஃப் ஃபுட் ஆர் லிக்விட் இன்டு தி ட்ரக்கியா. அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, ஓரல் கேவிட்டி தான் ஓரல் கேவிட்டி. இல்லை சாப்பிட்றது என்ன ஆகுது, ஈசோஃபேகஸ், அதாவது ஃபுட் பைப்புக்கு ரீச் ஆகுது. இன்கேஸ் நம்ம ஆக்சிடென்டலாக இந்த இடத்துல அந்த ஃபுட் எங்கே ட்ரக்கியாக்குள்ளே போயிடுச்சுட்டு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், சோக்கிங், அதாவது ட்ரக்கியல் ஏர் பேசேஜை வந்து அடைச்சிக்கும். அதுக்கு பேர் தான் ஆஸ்பிரேஷன். ஆக்சிடென்டல் ஸ்வாலோயிங் ஆஃப் ஃபுட் ஆர் லிக்விட் இன்டு தி ட்ரக்கியா ஆர் வின் பைப் இஸ் கால்ட் ஆஸ்பிரேஷன். அப்படி ஆகிட்டா என்ன ஆகும்னா சோக்கிங், இந்த பாதையே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ப்ரீத் பண்ண முடியாது, பேஷண்ட்டு சஃபகேஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ செகண்ட் வந்து ராங் சாய்ஸ். தேர்ட் சாய்ஸ் பாருங்கள், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன், இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன்.
இதில் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனும் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரேஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் சாய்ஸ் இஸ் தி ராங் ஆன்சர். Functions of the nose when air enters the body. இது third question. A. Filtering the particles. B. Moistens the air. C. Warms air. D. All of the above. நம்மளுக்கு தெரியும் இன்ஹேல் பண்ணுற ஏரில் நிறைய வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஃபில்டரிங் த பார்ட்டிகிள்ஸ். நோஸ் வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி அனுப்புறது. ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் கரெக்ட். செகண்ட் சாய்ஸ் மாய்சன்ஸ் தி ஏர். அதாவது நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் சப்போஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், முக்கியமான ஒரு கேரக்டர் ரெஸ்பிரேஷன் நடக்கிற இடத்துல ரெஸ்பிரேட்டரி மெம்பரன், தட் இஸ் ஆல்வியோலார் மெம்பரன் ஷுட் பி மாய்ஸ்ட். ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நல்லா நடக்கும், ஈஸியாக நடக்கும். சப்போஸ் ட்ரை ஏரை நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா, ஏர் ட்ரையாக என்டர் ஆகுது அப்படின்னா இட் வில் டேமேஜ் தி லங்ஸ் அண்ட் தி ஆல்வியோலை. gaseous exchange நல்லா எஃபிஷியண்ட்டாக நடக்காது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் தி நேசல் கேவிட்டி இட் ஷுட் மாய்சன் தி ஏர். ட்ரை ஏராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை மாய்சன் பண்ணணும். ஸோ செகண்ட் சாய்ஸ் மாய்சன்ஸ் தி ஏரும் கரெக்டு தான். தேர்ட் சாய்ஸ் வார்ம்ஸ் தி ஏர். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் ஹாட்டாகவோ கோல்டாகவோ இருக்கலாம், பட் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த நேசல் கேவிட்டி கண்டிஷன் பண்ணி ஏரை வந்து வார்ம் அப் பண்ணி உள்ளே வந்து லங்ஸ்க்கு அனுப்புது. ஸோ வார்ம்ஸ் தி ஏர் இஸ் ஆல்சோ a function of the nose. All three are correct functions of the nose. So all of the above is the correct answer. Fourth question, nasal cavity is lined by A. Pseudostratified ciliated columnar epithelium with goblet cells. B. Pseudostratified columnar epithelium with goblet cells. C. Pseudostratified cuboidal epithelium. D. Squamous epithelium. So epithelial lining of the nasal cavity. இந்த nasal cavity means the space inside. இது மூக்கு இல்லைங்களா, இது வந்து nose. நோஸோட ஓப்பனிங் வந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே இந்த ஸ்பேஷியஸ் இடம் வந்து இதுதான் நேசல் கேவிட்டி. இதனோட லைனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. ஸோ லைனிங்க்கு ஃபோர்த் சாய்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி நோஸ் இதுக்கு முன்னாடி இருக்க எம்சிக்யூவில் பார்த்தோம். வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் திஸ் நேசல் கேவிட்டி? ஃபில்ட்ரேஷன், வார்ம்ஸ் தி ஏர் அண்ட் மாய்சன்ஸ் தி ஏர். ஸோ மாய்ஸ்டர்னா என்ன பண்ணணும்? there should be secretion. அப்போ mucus secretion வந்து மூக்கில் இருக்குது. அந்த mucus is secreted by goblet cells. ஸோ இந்த லைனிங்கில் இருக்க goblet cells mucus secrete பண்ணதான் மாய்ஸ்டாக வச்சிருக்கு. it moistens the air. செகண்ட், filtration of the dust particles. ஸோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எப்படின்னா ciliated columnar epithelium. சிலியா இருக்குது பார்த்தீங்களா, சிலியா ஃப்ளஜெல்லாம் நீங்கள் லோவர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் சிலியா? அது என்ன? இட் இஸ் a small hair like structure. ஹேர்ஸ் கிடையாது, செல்ஸில் இருக்க hair like structure, minute structure. அது என்ன பண்ணோம் அப்படின்னா இட் டஸ் நாட் ப்ரஷிங் ஆக்ஷன், ரேபிட் பீட்டிங் மோஷன். இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் பண்ணும். எப்படி இந்த இடத்துல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா இட் வில் ட்ரை டு புஷ் அண்ட் எக்ஸ்பெல் இட் அவுட். ஸோ உள்ளே இருக்க ஃபில்ட்ரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸை பண்ணுறது சிலியா. ஸோ அந்த எபித்தீலியம் என்ன இருக்கணும்? தேர் ஷுட் பி goblet cells and ciliated columnar epithelium இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் pseudostratified ciliated columnar epithelium with goblet cells தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ செகண்ட் சாய்ஸ்லையும் இதே தான் கொடுத்துருக்காங்க, goblet cells இருக்குது, பட் அங்கே சிலியா கிடையாது. ஸோ செகண்ட் இஸ் தி ராங் சாய்ஸ். தேர்ட், pseudostratified cuboidal epithelium. டோட்டலாக எபித்தீலியமே மாறி இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸ்குவாமஸ் எபித்தீலியம் நேசல் கேவிட்டியில் கிடையவே கிடையாது. ஸோ அதை விட்டுருங்க. ஃபஸ்ட் சாய்ஸ் pseudostratified ciliated columnar epithelium with goblet cells. Mucus secretion or moistening அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுட்டாலே you should remember goblet cells. அதே மாதிரி ஹேர் லைக் ஆல்மோஸ்ட் ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸில் ஹேர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ தான் உள்ள ஏன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் லங்ஸ் எப்படி டைரெக்டாக இட் இஸ் இன் கான்டாக்ட் வித் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ உள்ளே எது போனாலும் டைரெக்டாக லங்ஸுக்கு போயிடும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன இருக்குன்னா இந்த சிலியான்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நீங்கள் ஞாபகம் ciliated columnar epitheliumனாலே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஞாபகம் வரணும், நேசல் கேவிட்டி ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Involuntary breathing is controlled by first choice pulmonary arterioles, second choice bronchioles, third choice alveolar capillary network, fourth choice neurons located in medulla and pons. So first involuntary breathing அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். What is the difference between voluntary and involuntary? வாலண்ட்ரினா அண்டர் அவர் வில், நம்மளோட வில்ல நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை வாலண்ட்ரி ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இன்வாலண்ட்ரினா இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், அதாவது அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் பிரெயின். இந்த எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்மளாக பண்ணுற ஆக்டிவிட்டி, சப்போஸ் இந்த சாக் பீஸை நம்ம இங்கே நான் வைக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் அன் வாலண்ட்ரி ஆக்டிவிட்டி, நான் தான் அதை அங்கே வைக்கிறேன். வேறஸ் இப்போ என்னோடய ஹார்ட் பீட்டோ இல்லை என்னோடய ரெஸ்பிரேஷனோ
என்னோட கண்ட்ரோலில் நடக்கிறது கிடையாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஆர் யூ ப்ரீத்திங் அண்டர் யுவர் ஓன் வில்? கிடையாது. எப்போ வாலண்டரி ப்ரீத்திங் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி இன் யோகா அண்ட் மெடிடேஷன். அந்த மாதிரி பண்ணும்போது பிராணாயாமா இந்த மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரம் நம்மளால் பிரெத்தை ஹோல்ட் பண்ண முடியுது. ஸ்விம்மிங் இதெல்லாம் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் யூ ரிலீஸ் இட் then it goes under the control of brain. That is called as involuntary breathing. நார்மலாக ஒரு தடவை நம்ம யோசிச்சு மூச்சு விட்டுட்டு இருக்கோமா? கிடையாது. breathing takes place on its own under the control of brain. ஸோ இப்போ பிரெயினில் இருக்க கண்ட்ரோல் எதுவோ அதுதான் இன்வாலண்டரி ப்ரீத்திங்கை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்கள், பல்மனரி ஆர்டீரியோல்ஸ். இது எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்மனரி ஆர்டீரியோல்ஸ் எங்கே இருக்குது? பல்மனரினால இட் இஸ் ரிலேட்டட் டு லங்ஸ். ஆர்டீரியோல்ஸ்னா தி ஸ்மால் பிளட் வெசல்ஸ். ஸோ தி பிளட் வெசல்ஸ் ஆஃப் தி லங்ஸ் அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு சாய்ஸ். நான் என்ன சொன்னேன்? இன்வாலண்டரி ஆல்மோஸ்ட் ஹியூமன் பாடியில் இருக்க எல்லா சிஸ்டம் ஃபங்க்ஷனும் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் எல்லாமே பிரெயினோட கண்ட்ரோலில் தான் வரும். திஸ் இஸ் அ டிஃபால்ட் ரூல். செகண்ட், பிராங்கியோல்ஸ். பிராங்கியோல்ஸ்னால் என்னது? ட்ரக்கியாவோட டிவிஷன் பிராங்கை வருது இல்லைங்களா? அந்த பிராங்கை இன்னும் செகண்டரி ஆகி டெர்ஷரி ஆகி கடைசியாக வருது பாருங்கள். ஃபைனஸ்ட்டு டிவிஷன் தான் பிராங்கியல்ஸ். ஸோ அதுவும் சாய்ஸ் கிடையாது. தேர்ட் வந்து ஆல்வியோலோ கெப்பிலரி நெட்வொர்க். ஆல்வியோலை வேர் இஸ் இட்? இது வந்து ஆல்வியோலை லங்ஸோட ஏர் சாக்ஸ், அதான் ஆல்வியோலை கெப்பிலரி மீன்ஸ் பிளட் வெசல். அந்த நெட்வொர்க் ஒரு சாய்ஸாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்ட். ஏன்னா இந்த மூணுமே எங்கே இருக்குது? லங்ஸில் இருக்குது. ஸோ ஃபைனல் சாய்ஸ் பாருங்கள், நியூரான்ஸ் லொக்கேட்டட் இன் மெடுலா அண்ட் பான்ஸ். நியூரான்ஸ் அப்படின்னாலே என்னது? இட் இஸ் த செல் ஆஃப் தி பிரெயின். பிரெயின் செல்லை நம்ம சொல்கிறோம். எங்கே இருக்குது? மெடுலா அண்ட் பான்ஸ். செரிப்ரல், செரிபெல்லம், மெடுலா, பான்ஸ். இந்த மாதிரி 4 இருக்குது நம்ம படிச்சிருப்போம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில். ஸோ தி நியூரான்ஸ் present in the medulla and pons is responsible for involuntary breathing. That is breathing which is not under our control. அதை பண்ணுறது யாருன்னா நியூரான்ஸ் located in medulla and pons. So D is the correct choice. In humans, taking in of air through the nostrils into the nasal cavity is called inhalation, B exhalation, C cellular respiration and D internal respiration. So taking in of air through nostrils, மூக்கு வழியாக நம்ம காற்றை உள்ளே இழுக்கிறோம்ல, தட் இஸ் ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறது என்னன்னு சொல்கிறோன்னா inhalation. In means taking in. Exhalation வந்து leaving the air out is called exhalation. External environment, அதான் இதை ஞாபகம் வச்சுக்கலாம். exhalation means leaving the air out. cellular respiration வந்து செல் லெவலில் நடக்கிற ரெஸ்பிரேஷனை தான் cellular respiration சொல்கிறோம். ஃபைனல் சாய்ஸ் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்னா இப்போ ஆல்வியோலைலேருந்து கெப்பிலரிஸ்க்கு வந்து ஆக்சிஜன் மூவ் ஆகிடுது இல்லையா? அப்போ இந்த கெப்பிலரிஸ் அதாவது பிளட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணும்? எல்லா செல்ஸுக்கும் போய் இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. தி கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அட் தி டிஷ்யூ லெவல், தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இங்கே டேக்கிங் தி ஏர் இன் அப்படின்னோடனே இங்கே இன்ஹலேஷனும் இருக்குது, இன்டர்னல் ரெஸ்பிரேஷனும் இருக்குது. ஸோ நம்ம இந்த சாய்ஸ்க்கு போயிடக்கூடாது. இன்ஹேல் அப்படிங்கிறது ரொம்ப காமன் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஹலேஷன், டேக்கிங் தி ஏர் த்ரூ தி நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னா இன்ஹலேஷன். சப்போஸ் உள்ள சிஸ்டமிக்காக உள்ள எக்ஸ்சேஞ்ச் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுன்னா தட் இஸ் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இன்ஹலேஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Gaseous exchange takes place in which part of the respiratory system? First choice larynx, second choice nasopharynx, third choice trachea, fourth choice alveoli. So gaseous exchange இதனோட மீனிங் என்ன? exchange of oxygen and carbon dioxide. அது எங்க நடக்குது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல எந்த பார்ட்ல நடக்குது அப்படிங்கிறதா क्वेश्चन. அப்ப இந்த 4 பார்ட் பத்தி நீங்க ஃபெமிலியரா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் larynx. இது எங்க இருக்கு? It is this portion. இங்கே எபிக்ளாட்டிஸ் இருக்குது. டங்கோட பேக் சைடு என்ன இருக்குது? you have got a small flap of tissue or a leaf like structure, that is called epiglottis. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து glottis. அதுக்கு அடுத்து இருக்கிறது larynx. இங்கே தான் என்ன இருக்குது? vocal cords, அதாவது ஃபோனேஷன், நம்ம பேசுகிறதுக்கான vocal cords இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது larynx எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து trachea, then bronchi. நெக்ஸ்ட் செகண்ட் சாய்ஸ் nasopharynx. இது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ஃபேரிங்ஸ் எங்கேன்னு பார்த்துலாம். ஃபேரிங்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் த்ரோட். நீங்கள் தொண்டை திறந்தோன்னே தொண்டை தெரியுது இல்லையா? அதுதான் வந்து ஃபேரிங்ஸ். பட் இந்த ஃபேரிங்ஸ்க்கு 3 பார்ட்ஸாக இது ஒரே ஃபேரிங்ஸை அதனோட இடத்த பொறுத்து 3 பேர் வச்சு சொல்கிறோம். அதாவது மூக்குக்கோட பின்னாடி சைடு இருக்கிறத நேசோ ஃபேரிங்ஸ். இது நோஸ், நேசல் கேவிட்டி. இந்த நோஸ் வந்து பின்னாடி ஓப்பன் ஆகுதுங்க. நோஸும் த்ரோட்டும் ஒரு இடத்துல ஒன்றா மீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த பேக் சைட் ஆஃப் தி nasal cavity தான் nasopharynx. So this is the pharynx, nasopharynx.
இந்த த்ரோட்டு கிட்ட வர்றது என்னது? திஸ் இஸ் தி ஓரல் கேவிட்டி. இது நேசல் கேவிட்டி, ஸோ நேசோஃபேரிங்ஸ். இது ஓரல் கேவிட்டி, ஸோ யூ கால் இட் அஸ் ஓரோஃபேரிங்ஸ். ஓரல் கேவிட்டிக்கு பின்னாடி வர ஃபேரிங்ஸோட போர்ஷனை ஓரோஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் லாரிங்ஸ்க்கு கிட்ட வர ஃபேரிங்ஸை லரிங்கோஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபேரிங்ஸ் ஹஸ் காட் 3 பார்ட்ஸ்: நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ் அண்ட் லெரிங்கோஃபேரிங்ஸ். அப்போ இந்த நேசோஃபேரிங்ஸ் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரக்கியா. இது தெரியும், trachea. This long tube is called trachea. Cartilaginous. இந்த ring மாதிரி இருந்தாலே that is trachea. In between the two lungs, if you see a ring like structure, that is called trachea. D வந்து alveoli. Alveoli எங்க இருக்கு? Smallest division of this respiratory system. அதாவது bronchi ரெண்டும் primary உள்ள லங்ஸ்குள்ள என்டர் ஆகுது. இது என்னன்னா ட்ரீயோட பிரான்ச்சஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது மாதிரி பிரைமரி ஃபர்ஸ்ட் டிவிஷனை பிரைமரின்னு சொல்லுவோம். அடுத்து செகண்டரி, அப்புறம் டெர்ஷரி, அப்புறம் டெர்மினல் பிராங்கியோல்ஸ். டெர்மினல்னா ஸ்மாலஸ்ட் த எண்ட் ஆஃப் தி பிராங்கியோல்ஸ். டெர்மினல்னா தெரியும் இல்லையா, முடிவு, லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ், அடுத்து ஆல்வியோலை. இந்த டிவிஷனை மட்டும் தனியாக நான் உங்களுக்கு ஒரு கிளாஸில் வந்து வீடியோவை போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஆல்வியோலைங்கிறது ஃபைனஸ்ட் டிவிஷன் ஆஃப் திஸ் ஹோல் திங். இப்போ ஆல்வியோலை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆல்வியோலர் சாக்ஸ் இங்கே இருக்குது. இப்போ ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எந்த இடத்துல இந்த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது சொன்னோம் இல்லையா, அந்த நோஸ், நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், திஸ் கிளாட்டிஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, பிராங்கை, இந்த பிராங்கியோல்ஸ். இது வரைக்கும் வெறும் கண்டக்ஷன் மட்டும்தான் நடக்குது. அதாவது ஆக்சிஜன் அப்படியே உள்ள என்டர் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது, பட் தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச். எங்கே நடக்குதுன்னா ஒன்லி அட் தி லெவல் ஆஃப் ஆல்வியோலை. இந்த டைனி ஏர் பேக்ஸ், ஸ்மால் பேக்ஸ், சின்ன சின்ன ஏர் பேக்ஸ் இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். இது கூட நிறைய பல்மோனரி வெசல்ஸ், அதாவது லங்ஸோட பிளட் வெசல்ஸ் ஒன்றா அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த பிளட் வெசல்ஸில் இந்த ஆல்வியோலை என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் உள்ளே வர ஆக்சிஜனை அந்த பிளட் வெசல்ஸில் அனுப்பிட்டு அந்த பிளட் வெசல்ஸில் எடுத்துகிட்டு வர கார்பன் டை ஆக்சைடை உள்ளே வாங்கிக்கும். அகெயின் இது என்ன பண்ணும்? இது வழியாக ட்ராவல் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுது. ஸோ where does the gaseous exchange takes place? It takes place at the level of alveoli. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஆல்வியோலை வேற விதமாக கேட்கலாம். டைனி ஏர் சாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் gaseous exchange which is the respiratory zone. இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆல்வியோலை வந்து சூஸ் பண்ணணும். வேறு எந்த இடத்துலையுமே gaseous exchange very simple to remember. எங்கேயுமே gaseous exchange நடக்கிறதே கிடையாது. It takes place only at the alveolar level. So final choice D is the correct answer. It functions as an air conditioner. இந்த கொஸ்டின்ல எது இம்பார்ட்டன்ட்? ஏர் கண்டிஷனர். எது வந்து ஏர் கண்டிஷனரை ஆக்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லாரிங்ஸ், செகண்ட் சாய்ஸ் ஃபேரிங்ஸ், தேர்ட் சாய்ஸ் நேசல் சேம்பர், ஃபைனல் சாய்ஸ் ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ் இது ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ் வந்து இங்கே ஃபேரிங்ஸ் இருக்குது, இங்கே லாரிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்வே, ஃபேரிங்ஸும் லாரிங்ஸும் பாத்வே ஃபார் தி ஏர் பாத்வேக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாரிங்ஸோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபோனேஷன், அது தனியாக நம்ம பார்க்கலாம். லாரிங்ஸோட அடிஷ்னல் இது வந்து ஃபோனேஷன். பட் ஏர் கண்டிஷனிங், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஏர் கண்டிஷனிங்? ஃபில்ட்ரேஷன், மாய்சன் பண்ணணும், வார்ம் அப் பண்ணணும். ஸோ இந்த மூணையும் பண்ணுறது எதுனா நேசல் சேம்பர்ஸ். இந்த நேசல் சேம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நேசல் கேவிட்டி, நேசல் சேம்பர்ஸ் இருக்குது. சேம்பர் மீன்ஸ் ரூம். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அதான் சிலியா படித்தோம், காப்லெட் செல்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? உள்ள ஏர் என்டர் ஆகும்போதே இட் கண்டிஷன்ஸ் தி ஏர் ஸோ தட் when it travels inside the organs will be protected. எந்த டேமேஜ் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு நடக்கக்கூடாது. ஸோ பிகினிங்லேயே என்ன ஆகிடும்? ஏர் ஷுட் பி கண்டிஷன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேசல் சேம்பர்ஸ் எங்கே இருக்குது? ஃப்ரண்ட்லேயே இருந்தது. ஸோ சி இஸ் தி கரெக்ட் சாய்ஸ். லாரிங்ஸ், ஃபேரிங்ஸ்லாம் பாத்வேயே ஆக்ட் பண்ணுது. இது இல்லாமல் அடிஷ்னலாக இதுக்கு செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தட் we will see later. பட் ஏர் கண்டிஷனர்னாலே இட் இஸ் நேசல் சேம்பர். Scientific name of windpipe is A. Trachea, B. Esophagus, C. Lungs and D. Nasal cavity. So windpipe na enadhu? சுவாசப்பாதை இல்லை மூச்சுக்குழாய். அதை வந்து ட்ரக்கியாவா இல்லை ஈசோபேகஸா, லங்ஸா, நேசல் கேவிட்டியா நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ மூச்சுக்குழாய் அப்படிங்கிறது எது? இங்கே பாருங்கள், காற்று நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், ஃபேரிங்ஸ்க்கு ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் இட் என்டர்ஸ் தி ட்ரக்கியா. ஸோ இந்த ட்ரக்கியாவை தான் நம்ம விண்ட் பைப்புன்னு சொல்கிறோம். பிகாஸ் இதுதான் மேஜர் என்ட்ரி ஆஃப் ஏர் இன்டு தி லங்ஸ். இன்னொன்று, நம்ம வாய் வழியாகவும் உள்ள ஏர் எடுத்துக்கிறோம், மூக்கு வழியாகவும் எடுத்துக்கிறோம். பட் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இட் ஷுட் பி சேனலைஸ்ட். அதாவது கரெக்டாக லங்ஸுக்கு என்டர் ஆகிறதுக்கு இந்த ட்ரக்கியா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வித்தவுட் ட்ரக்கியா we cannot inhale. ஸோ ட்ரக்கியா தான் மெயின் ஏர்வே நம்மளுக்கு. அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறோம்? அதை விண்ட் பைப்புன்னு சொல்கிறோம். ஆர்
சுவாசப்பாதை, மூச்சுக்குழாய். ஸோ அதர் நேம் ஃபார் ட்ரக்கியா இஸ் வின் பைப். அதாவது நார்மலாக வின் பைப்புன்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக்காக ஆர் ஃபிசியாலஜிக்கல் டர்ம் இஸ் ட்ரக்கியா. ஸோ ஈசோஃபேகஸோட இன்னொரு நேம் என்ன, தட் இஸ் கால்ட் இஸ் ஃபுட் பைப். நம்ம ஃபுட் பைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இப்போ இங்கே நம்ம சாப்பிட்றோம், இந்த ஃபுட் எடுத்துக்கிறோம், ஃபுட் எடுத்தது என்ன ஆச்சு, என்டர் தி ஈசோஃபேகஸ். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ட்ரெக்கியா, அதோட பேக் சைடு என்டர் இருக்கிற டியூப் வந்து ஈசோஃபேகஸ். Muscular wall which separates the thoracic cavity from the abdominal cavity is A. membrane, B. palate, C. diaphragm and D. none of the above. So இதில் என்ன பாயிண்ட் நம்ம பார்க்கணும், thoracic கேவிட்டியும் abdominal கேவிட்டியும் செப்பரேட் பண்ணுற மஸ்குலர் வால் எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ thoracic கேவிட்டி எது, thoracic கேவிட்டி இஸ் தி செஸ்ட் ரீஜன். இந்த லங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த செஸ்ட் ரீஜனை thoracic cavity or thoracic chamber சொல்லுவோம். ஸோ abdominal cavity எது, இது abdominal cavity இங்கே என்ன இருக்குது, liver, spleen, stomach, digestion related organs ஃபுல்லாக it is present below this thoracic region. This is called as abdominal cavity. ஸோ இந்த thoracic cavity அதையும் இந்த abdominal cavity செப்பரேட் பண்ணுற sheet of muscle is called diaphragm. ஸோ இந்த muscle என்ன சொல்கிறோன்னா diaphragmனு சொல்கிறோம். This muscle is important because it helps in breathing. நம்மளோட எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டயாஃப்ரம் தான். ஸோ இதனோட கரெக்ட் சாய்ஸ் வந்து டயாஃப்ரம். திஸ் இஸ் த ஷீட் ஆஃப் மசில் விச் செப்பரேட்ஸ் திஸ் thoracic cavity from the abdominal cavity. ஸோ ஃபஸ்ட் சாய்ஸையும் நம்ம ரூல் அவுட் பண்ணலாம். மெம்ப்ரேன், மெம்ப்ரேன்னா என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் அ கவரிங் ஃபார் அன் ஆர்கன், அதை தான் வந்து நம்ம மெம்ப்ரேன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பேலட்டுங்கிறது எதை செப்பரேட் பண்ணுதுங்க, இதுவும் செப்பரேஷன் தான், பட் இட் செப்பரேட்ஸ் தி நேசல் கேவிட்டி அண்ட் தி ஓரல் கேவிட்டி. இந்த நோஸ் நேசல் கேவிட்டி சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல இந்த நேசல் கேவிட்டியும் வாய் நம்ம சாப்பிட்றோம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, டங், இதனோட டென்டிஷன், மேக்ஸிலா, மேண்டிபிள், இதெல்லாம் ஓரல் கேவிட்டியில் வருது. ஸோ இந்த ஓரல் கேவிட்டியும் நேசல் கேவிட்டியும் செப்பரேட் பண்ணுற இதை தான் நம்ம வந்து பேலட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து none of the above. ஸோ இந்த ஷீட் ஆஃப் மசில் which separates the thoracic cavity from the abdominal cavity is called as diaphragm. C is the correct choice. Suppose பேலட்டுக்கு ஒரு கொஷின் நம்மளே போட்டு பார்க்கலாம். MCQ. The structure which separates the nasal cavity and the oral cavity is the palate. ஒரு ஸ்டடி டிப்போட நான் கிளாஸை வைண்ட் அப் பண்ணுறேன். ரீட், ரைட் அண்ட் ரிவைஸ். எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை படித்து பாருங்கள். படித்ததை நிறைய தடவை எழுதி பாருங்கள், பார்க்காம எழுதி பாருங்கள். தென் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் யூ ரிவைஸ் வாட் யூ ஹவ் ஸ்டடிட். I thank all the NEET aspirants for listening to my NEET Cognition channel. Do like, share and subscribe the channel and press the bell for your immediate notification.